அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சனி வக்ர பெயர்ச்சி பற்றி முழுமையாக பார்க்கலாம். நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர் சனி பகவான். இவர் இப்பொழுது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த நிலையில் வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை, அதாவது 140 நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து பின்னோக்கி சென்று சதயம் நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பின்னோக்கி செல்லும் நிலையை சனி வக்ர பெயர்ச்சி என்று அழைக்கிறோம். இந்த வக்ர பெயர்ச்சி காரணமாக சில ராசிக்கு நல்ல சிறப்பான பலன்களையும் சில ராசிகளுக்கு மோசமான பலன்களையும் சனி பகவான் அளிக்கப் போகிறார். குடும்பம், தொழில், காதல், பணவரவில் ஏற்ற தாழ்வுகள் போன்ற பிரச்சனைகளை இதனால் சந்திக்க நேரிடும். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களையே தரப்போகிறார். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடி முடியும். எதிலும் வெற்றியே ஏற்படும். எதிரிகள் உங்களுக்கு பணிந்து செல்வார்கள். அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும். சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும். சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. உங்களுக்கு சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். வாகனத்தில் செல்லும்போது வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பெரிய அளவில் கடன் தர வேண்டாம். பழைய பாக்கிகளை கராராக பேசிதான் வசூலிக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் நன்மதிப்பை பெற முடியும். எதையும் வெல்லும் ஆற்றல் உருவாகும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் வந்து நீங்கும். வீடு, வாகனம் தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். திட்டமிட்ட காரியத்தை சிறப்பாக முடிக்க முடியும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணப்படும். நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். நவீன பொருள் சேர்க்கை ஏற்படும். நண்பர்கள் வகையில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பெரியோர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். அக்கம் பக்கம் உள்ளவர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். வண்டி வாகனங்களால் செலவினங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். நெருங்கிய உறவினர்களோடு மனஸ்தாபங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கையில் எடுத்த வேலையை கவனமுடன் செய்து கொள்ளுங்கள். பல தடைகளால் முடியாமல் இருந்த சில விஷயங்கள் கூட இப்பொழுது முடியும். சுற்றி இருப்பவர்கள் உங்கள் உதவியை நாடி வருவார்கள். கொடுக்கல் வாங்கலில் பதற்றமான நிலை காணப்படும். தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் மற்றும் லாபம் கிடைக்கும். செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்தால் எளிமையாக செய்து முடித்துவிட முடியும். உங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்கும். பண வரத்தும் இருக்கும். தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க முடியும். மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனையை செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம். உங்களது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனை குறையும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கை அவரால் உதவியும் உண்டாகும். பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். திருமண பேச்சுவார்த்தை வெற்றி கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும்.
பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி உங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். குலதெய்வ அருள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தி அடையும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள் ஜூன் 19ஆம் தேதி முதல் விலகும். தடைப்பட்ட பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தொழிலில் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களின் ஏக்கம் தீரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். பிள்ளைகளால் நன்மைகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். விவசாயிகள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும். மிருகஷிரீடம் 1, 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். நீங்கள் நினைப்பதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி லாபம் அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பெரியோர்களின் ஆதரவு நன்மை தரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். சனி பகவான் வக்கரமடைவதால் அரசு அலுவலர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். அலுவலக பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். செல்வாக்கு உயரும். லாபம் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.